இப்போ காந்தாராவில் வந்து இந்த பாகம் ஒன்றில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னால், அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை நடக்குது? மனித சக்தியை மீறிய பிரச்சனை அல்ல. மனித சக்திக்கு உட்பட்டே கவனிக்காமல் பிரச்சனைகள் தொடர்கிறது. அப்போ இதை கவனிக்கிற முறையில் யார் கவனிக்க வேண்டும்னா, ஒரு இயக்குனர் தான் அதை கவனிக்கணும். அது என்ன பண்ணுறாங்க என்னென்னா, அதை நான் தொடர்பில் இருக்கிறேன், ரிஷப் செட்டிகிட்ட நான் பேசினேன். பட் ரிஷப் செட்டி வந்து கொஞ்சம் பணியாக இருக்கிறேன், நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க. ஏன் இது அமானுஷ்யமாக நம்பப்படுகிறது, ஏன் இது அறிவுக்கு ஒவ்வாத விஷயமாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்றெல்லாம் நாம் கேள்வியை தொடுக்க வேண்டும். நிச்சயமாக விரைவில் தன்னுடைய சக தோழனிடம் அதை பேசிட்டு என்னங்கிறத நான் அடுத்த பதிவில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சார், பொதுவாக மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி இந்த பாகம் ஒன்றுக்கு வந்து இந்த அளவுக்கான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தாங்களே காந்தாரா அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி? இல்லை, காந்தாரா என்பது ஒரு இடம் சார்ந்த இடங்களை கொண்டு இருக்கிற வாழ்வியல் முறையையும் படமாக எடுத்தார்கள். இப்போ காந்தாரா பாகம் 1 என்பது இடம் மட்டுமல்ல, இந்த இடத்திற்குள் இருக்கிற என்னென்ன எதிர்வினைகள், என்னென்ன செயற்பாடுகள், மனித சக்தியை மீறிய விடயங்கள் என்ன இருக்கிறது, அதை பற்றி படமாக இன்றைக்கு காந்தாரா 2 நகர்த்தப்படுகிறது. இப்போ காந்தாரா 2வில் அப்போ மனித சக்தியை மீறி ஏதாவது ஒரு சக்தி இருக்கிறதா, அது வந்து வராகியாக இருக்கிறதா அல்லது ஈஸ்வரனாக இருக்கிறதா என்பதை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் அந்த தேடலில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது இது அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடாக தெரிகிறது. ஆகையால் இந்த படம் நாம் கடைசி வரை எடுத்து முடிப்பதற்கு என்னென்ன பிரச்சனையை சந்திக்கப் போகிறோமோ என்கிற மிகப்பெரிய பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது படக்குழு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் படத்தில் வந்து அந்த மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியை சீன்ற வகையில் எதுவுமே இல்லை, அதனால முதல் படத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த கதையில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால இதுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நிச்சயமாக. அதான் சொல்கிறேன் நான், மனித சக்தியை மீறிய ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை ஏதோ ஒரு வகையில் எடுத்து காட்டணும்னு இயக்குனர் முற்படுகிறார். அது முற்படுகிற போது இது யதார்த்தமான சில சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சம்பவங்களும் அவர் யோசிக்கிற விஷயங்களும் ரெண்டும் ஒன்றாக யோசிக்கிற போது இது அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடு தான்